நண்பா அவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னதான் நம்மளுடைய மைத்ரியட்ஸ் நமக்குள்ளவே நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்கக்கிட்ட அப்பா மாமா அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தாலும் பட் இன்னைக்கு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு அவசியம் இல்லை நண்பா. ஏன்னா அவங்களே நம்மக்கிட்ட என்ன ஏதுன்னு இனிமே கேட்டுட்டு அவங்க அதுக்கப்புறம் டீட்டெயிலே கேட்டுட்டு இல்லை நண்பா எனக்கும் கொஞ்சம் சேர்த்து விடுங்களா இது வந்து உண்மையாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாண்டடாக வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மைத்ரியட்ஸு வேறு லெவல் ஆயிடுச்சுங்க. நேற்றுக்கு கூட நம்ம மைத்ரியட்ஸை எம்டி சாரை கூப்பிட்டு போயிட்டு விசாரணைக்கு அளித்தாங்க. ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபை வந்து பண்ணிவிட்டு அவர் வந்து நேற்றுக்கு ஃப்ளாஷ் நியூஸாக வந்து பேசியிருந்தாங்க. நீங்கள் எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எம்டி சாரும் அதுக்கேற்றவர் அவருடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தாருங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆக்சுவலாக ஒரு கவிதை சொல்லியிருந்தாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலவை பாடாத கவிஞன் இல்லை நிலவை பாடாத கவிஞனே இல்லையாமா அப்படின்னு ஒரு சோகம் வரும். யதார்த்தமாக அது எதுக்கு சொல்ல வரந்தாருன்னா மைத்ரியட்ஸை பேசாத யூடியூபரும் இல்லை மைத்ரியட்ஸை பேசுகிற யூடியூபர்ஸும் இல்லை அப்படின்னு வந்து அவர் பேசியிருந்தாருங்க. எதுக்குன்னா என்னதான் அவரை பற்றி நிறைய பேர் அவருக்காக சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நிறைய யூடியூப் சேனலில் என்னென்னவோ சொல்லியிருந்தாங்க. பட் எல்லாமே அவரு தெரியாமல் என்னென்னவோ சொல்லிகிட்ருக்காங்க. பட் யாருக்காச்சும் நம்மளுடைய மைத்ரியட்ஸை நம்ம எம்டி சாரை பற்றி தெரிஞ்சிட்டு பேசுனாங்களான்னு கேட்டிங்கன்னா அவரை பற்றி சுத்தமாக தெரியாமல் பேசிட்டாருங்க. ஸோ தெரிஞ்சிட்டு பேசியிருந்தா அவருடைய சப்ஸ்கிரைபர் கூட கொஞ்சம் என்னத்தில் நான் உன்னை நம்பி நான் உன்னை பெரிய சேனல்னு போய் பார்த்தேன் இந்த அளவுக்கு எல்லாத்தெல்லாம் உருட்டி வச்சுக்கிறியே அப்படின்ற அளவுக்கு மெயின் செட்டு வந்துட்டுருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ விஷயம் நடக்கிறது. ஸோ அவரோட மெயின் வாய்ஸ்லேருந்து ஸோ எம்டி சார் வந்து சொல்லியிருந்தாருங்க. ஸோ இது வந்து நான் சொன்னால் புரியாது, ஆல்ரெடி நான் நிரூபிச்சிட்டேன், 2.5 வருஷம் நிரூபித்து காட்டிட்டேன். இன்னும் போக போக இன்னும் 2.5 வருஷம்னா இதுக்கப்புறம் நான் நிரூபித்து காட்டிட்டேன்னா ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருந்தாருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் நிறைய வேலை இருக்குது, மைத்ரியட்ஸை வந்து விதைத்த விதெல்லாம் விதைச்சி விடணும் அப்படின்னு ஒரு வேலை இருந்துச்சாம்மா. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா சோசியல் மீடியா யூடியூபர்ஸு ஸோ அங்கங்கே வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லா யூடியூபர்ஸும் அந்த விதையை விதைச்சி விட்டோமா. ஆனால் இப்போ அவருக்கான வேலை என்னென்னா ஸோ அந்த விதையை விதைச்ச விதையெல்லாம் தண்ணி ஊற்றி மரமாக்கி அதை வந்து காயாக்கி பறித்து எல்லா உலகத்துக்கும் டெலிவரி பண்ணுறன்ற போல் ஒரு வேறு லெவலில் அவர் பேசியிருந்தாருங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் பண்ணுற வேலையெல்லாம் எந்த ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் எந்த ஒரு காசு கொடுக்காம நியூஸ் சேனல் சோசியல் மீடியா யூடியூபர்ஸ் ஸோ எல்லாத்துலேயும் வேறு லெவலில் ப்ரொமோஷன் பண்ணி விட்டீங்க. ஸோ இனிமே நீங்கள் நெகட்டிவாக பேசுங்க அண்டு பாசிட்டிவாக பேசுங்க நண்பர்களே. வேற ஒன்றும் இல்லை, என்னடாச்சுன்னா ஒரு எல்லா யூடியூபர்ஸ் சொன்னோம் நீங்கள் எது பேசினாலும் எங்களுக்கு கவலை கிடையாது நண்பா. ஸோ இது போக போக உங்களுக்கு புரியலனாலும் காலம் போக போக மக்களுக்கு புரியும். ஸோ இப்போ நீங்களே நெகட்டிவாக சொன்னதான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னடா விறுவிறுப்பாக பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வர கட்டத்தில் நீங்கள் பாசிட்டிவாக சொன்னாலும் பார்ப்பாங்க, நெகட்டிவ் சொன்னாலும் பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வியூஸ் வரும், அதை பார்க்குற மக்கள் மூலிமா உங்களுக்கு யூடியூப்ஸ்லேயும் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாமல் எல்லா யூடியூபர்ஸும் தாராளமாக பேசலாம். அண்டு சின்ன யூடியூபர்ஸ்லேருந்து பெரிய யூடியூபர்ஸ் வரணும் யார் வேணாலும் பேசலாம் நண்பா. ஏன்னா மைத்ரி உலகம் எல்லாம் பரவிச்சுங்க. ஆக்சுவலாக எம்டி சாருக்கு நேற்றுக்கு ஒரு கால் வந்துச்சாம்மா. அவருடைய ஃப்ரெண்டு வந்து அமெரிக்காவில் இருக்காம்மா. அவர் வந்து கால் பண்ணி கேட்குறாரு, சார் என்ன சார் நம்ம கம்பெனி பற்றி ஏதோ ஃப்ளாஷ் நியூஸ்லாம் வருது அப்படின்றது கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் வந்து சந்தோஷமாக அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாரு. அந்த அளவு பார்த்தோன்னா மைத்ரியட்ஸு அமெரிக்கா வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குன்னா பார்த்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக வேறு லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கேன். இன்னொரு விஷயம் முக்கியமாக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட நியூஸ் சேனல் மட்டுமே ஒரு 2 கோடி பேருக்கு பார்த்துருப்பாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ யூடியூபர்ஸ் மூலிமா கிட்டத்தட்ட 3 கோடி பேர் பார்த்துருப்பாங்க. பட் ஒரு சின்ன யூடியூபர்ஸில் இருந்தும் பெரிய யூடியூபர்ஸ் வரைக்கும் பார்த்தோன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் வீடியோ வந்து எடிட் பண்ணி எல்லா யூடியூபர்ஸும் போட்டுருந்தாங்க. ஆனால் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 hour 1 hour அவரோட முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருங்க. பட் நான் ஒரு விஷயத்த மட்டும் அவர் கிளியராக சொல்லியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்க அப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு மினிட்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாருங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 3 கோடியே 60 நொடியே அவர் என்ன சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு பார்த்தோன்னா மைத்ரியட்ஸு வேறு லெவலில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுங்க. ஸோ இனிமேல் அவரோட கட்டத்தில் அவரோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா
அவருக்கு வந்து இந்த கம்பெனி நிரூபித்து காட்டினாங்க. மக்களின் நிறுவனம், மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் மை த்ரெட்ஸ். ஸோ அப்படின்னு அவர் வந்து நிரூபித்து காட்டினா மட்டுமே போதுங்க. ஸோ நம்மளுடைய ஆப்பு வேறு லெவலில் ஸோ மக்கள் முன்னிலையில் வரும். ஸோ இப்போவும் உண்மையாக தாங்க இருக்குது. ஸோ நானும் வந்து அந்த ஆப்பில் ஒர்க் பண்ணுறோம் தான். என்னடா நீ இந்த அளவுக்கு பேசுகிறேன்னு கேட்காதீங்க. ஸோ நான் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு பேசுகிறேங்க. பட் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து அவருடைய ஃபார்முலாவை புரிஞ்சிக்கல நண்பா. ஸோ அந்த மக்களை வந்து சொல்கிறாங்க, இது வந்து பாமாரி மக்கள்னு சொல்கிறாங்க. எங்கே ஆக்சுவலாக எம்டி சார் மைண்ட் வாய்ஸ்லேருந்து சொல்கிறேங்க. அப்படியேப்பட்ட மக்களுக்கு ஒரு ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஆப்பில் வந்து ஒரு விளம்பரம் போவோங்க, ஓகேவா? அந்த விளம்பரத்தை பார்த்தாவே ஏபிசிடி தெரியணுங்க. ஆக்சுவலி பாமாரி மக்களுக்கு ஏபிசிடி கூட தெரியாமல் இருக்குமாங்க? நீ கூட சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம கம்பெனியில் ஏபிசிடி தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு ஆடு வந்து போகும் நண்பா. அந்த ஆடு கம்ப்ளீட் ஆகுனதான் ஃப்ளாஷ் நியூஸ்லேயும் மக்களும் சொல்கிறாங்க, பாமாரி மக்கள்லாம் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் விழுந்துட்டாங்களாமா, மோசடி பண்ணிட்டாங்களாம். ஏன்னா நண்பா, நீங்கள் உங்கள் பக்கமே நான் வரேன். பாமாரி மக்களுக்கு ஆக்சுவலாக கேப்சா பண்ண தெரியுமா? இதில் வந்து இதில் இருக்கிறவங்க எல்லாருமே பாமாரி மக்களாம். ஆனால் நீங்கள் சொல்கிறேங்க, இதில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாமாரி மக்கள்லாம் கிடையாதுங்க. இல்லை நல்லா படித்தவன் சரி, படிக்காதவன் சரி, இன்றைக்கி எல்லாருமே சரிங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஏபிசிடி கேப்சா வந்து டைப் பண்ணணும். இது ரோபோட் மாரி நீங்கள் ஆட்ஸை வந்து விளம்பரத்தை அப்படியே ஆன் பண்ணி விட்டால் ஆட்டோமேட்டிக் ரன் ஆகும்லாம் நினைக்காதீங்க. அந்த ஆட்ஸ் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 60 செகண்ட்லேருந்து ஒரு 120 செகண்ட் வந்து ஒரு ஆடு ப்ரொமோட் ஆகும் நண்பா. ஸோ அந்த ஆடு வந்து ஷோ ஆகும். அந்த ஆடு ஒன்ஸ் கம்ப்ளீட் முடிஞ்சாதான் நண்பா உங்களுக்கு வந்து ஒரு கேப்சா வரும். அந்த கேப்சா பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் 8 டிஜிட்டில் வரும். அந்த கேப்சா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பொறுமையாலாம் போட்டால் அது உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகாது நண்பா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 செகண்டில் அந்த கேப்சா வந்து கடன்னு டைப் பண்ணணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். ஓகேடா நண்பா, நீ என்னென்ன சொல்கிற 60 செகண்டில் அப்படி டைப் பண்ண முட்டா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் அந்த விளம்பரம் முதல்லேருந்து வருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாமாரி மக்கள் பார்த்துட்டு உட்காந்துன்னு இருப்பாங்களா? நீங்களே வாங்கலாம், உங்கள் பாயிண்ட்டுக்கு என்ன வரேன். பாமாரி மக்கள் இது போடலாம், அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த டச் ஃபோனை அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுமாங்க பாமாரி மக்களுக்கு? அதை விடுங்க, நீங்கள் என்னென்னோ சொல்கிறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி படித்தவனும் சரி, படிக்காதவனும் சரி நண்பா, யார் வேணாலும் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு தெரிஞ்சது அவள் தான். நம்மளுடைய எம்டி சார் வாய்ஸோட மைண்ட் வாய்ஸோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசுங்க. நீங்கள் நினைக்கிற மாரி ஃபார்முலானா நம்மளுடைய இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் +2 வருமே அந்தமாரி மேக்ஸுக்கு வர ஃபார்முலா கிடையாது நண்பா. இது வந்து ஒட்டு மொத்தமாக பிஸ்னஸோட மார்க்கெட்டிங் லெவல் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அப்புறம் பேசுங்க நண்பா. இன்னும் மேலே அதிகமாக பேசுவீங்க. யூடியூப் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஐயா, ஒரு செய்தி ஒரு சிலையடையாக சொல்லுவாங்க. இந்த கவிதை எழுதுகிற மத்தியில் ஒரு வார்த்தை புழங்கும். நிலவை பாடாத கவிஞன் இல்லை, நிலவை பாடாதான் கவிஞனே இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வரும். அது இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, மைவி3 பேசாத யூடியூபர் இல்லை, மைவி3 பேசாதார் யூடியூபரே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த பெரிய லெவலில் பண்ணி விட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. மக்களின் நிறுவனம், மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் நண்பா மை த்ரெட்ஸ். நீங்கள் வந்து எல்லாரையும் பாமாரி மக்கள் சொல்லக்கூடாது நண்பா. ஸோ எல்லாருமே நல்லா படித்தவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க, அந்த ஏழை குடும்பங்கள் இருக்காங்க. எவ்வளோ பேர் குடும்பங்கள்லாம் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு நண்பா, உங்களுக்கு தெரியுமா? நேற்று எனக்கு ஒரு வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டை நான் படிக்கிறப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, நீங்கள் போயிட்டு அவங்களாம் பாமாரி மக்கள் சொல்லிட்டீங்களா நண்பா. எனக்கு அதுதான் நண்பா கஷ்டமாகுது. நம்முடைய எம்டி சார் கூட சொல்லியிருந்தார். அந்த ஒரு மேடம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க நண்பா எனக்கு ஹஸ்பண்ட் கூட கிடையாது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அம்மாவுக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, எனக்கு மை3 ஆட்ஸ் தான் என்னை குடும்பமே காப்பாற்றுதுன்னு கடந்த 2.5 வருஷமாக அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களாம்மா. அவங்களே மாதம் 54,000 சம்பாதிக்கிறான். பட் அவங்களுடைய சுச்சுவேஷனை வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களுடைய லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக மை3 ஆட்ஸ் தான் நம்பி தான் வந்துட்டுருக்காங்க. பட் நீங்களும் அதை நம்பி தான் வருவீங்க. என்ன தான் நீங்கள் கம்பெனிஸ் போயிருந்தாலும் அங்கே 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ அவங்கக்கிட்ட திட்டு வாங்கிட்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க நண்பா எல்லாமே உழைச்சி தான் சாப்பிட்ணும், உழைக்காமல் சாப்பிடிச்சா உடம்புல சரிக்காதுன்னு. நாங்கள் வந்து சும்மா உட்காந்து நாங்கள் வந்து வேலை பார்க்கல நண்பா, நாங்களும் இதில் உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம். நீங்கள் வந்து முதலீடு பண்ணதே நீங்கள் காசு எடுக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது நண்பா. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஸோ அதுக்கான குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நாங்களும் வேலை செய்கிறோம் நண்பா. அப்படி என்னடா வேலை செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாங்களும் ஃபோனில் ஸோ விளம்பரத்தை பார்த்துட்டு ஆட்ஸ் பார்த்துட்டு கேப்சா பண்ணிவிட்டு நாங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நண்பா. ஸோ 1 hour 2 hour. அப்போது இது வந்து வேலையான்னு கேட்டிங்கன்னா வேலை தான் நண்பா, இதுவும் வேலை தான். அப்போ நீங்கள் மட்டும் நான் நண்பா யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்களா, அதெல்லாம் என்னவா வேலை இல்லதில்ல?
அது மாதிரி தான் நாங்கள் ஒரு டைம் பாஸ். பட் நாங்கள் இந்த வேலை மட்டும் செய்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா. நாங்கள் எங்களுக்கு தேவையான வீட்டு வேலை இருக்குது, கைனி வேலை இருக்குது, மாடு மேய்க்கிற வேலை இருக்குது, ஏன் சைடில் ஒரு பிஸ்னஸ், அந்த மாதிரி கடைக்கு போகிற நிறைய வேலைகளும் இருக்குது நண்பா. பட் எங்களுக்கு எல்லாத்து மூலியம் வருமானம் வந்துட்டுருக்கு, இந்த ஆப்பு மூலியம் வருமானம் வந்துட்டுருக்கு நண்பா. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் ஒட்டுமொத்த பேரும் 50 லட்சம் பேரும் பாமாரி மக்கள் சொல்லக்கூடாது நண்பா. இனிமேல் நீங்கள் வேறு லெவல் நம்ம மக்களின் நிறுவனம், மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம்னு நீங்களே நிரூபித்து காட்டுங்க நண்பா. ஸோ கடந்த ஆல்ரெடி 2 வருஷமாக நிரூபிச்சுட்டு வந்துச்சு. இதுக்கப்புறமும் இன்னும் வேறு லெவலில் ஸ்டெடி ஆகிடும். பட் இன்றைக்கி அமெரிக்காவிலேயே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னா பார்த்தீங்க நம்மளுடைய நிறுவனம் இன்னும் வேறு லெவலில் ஸ்ப்ரெட் ஆகணும் நண்பா. எனக்கு உலகம் ஃபுல்லாக நம்பர் 1 வரணும்னு எனக்கு ஆசை. பட் வந்துடும் கூடிய சீக்கிரத்தில் நம்முடைய எம்டி சார் சொன்ன மாதிரி. பட் அவர் 30% தான் முடிச்சிருக்காராம்மா. பட் அவருடைய மெயின் வயசில் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. அவருடைய ஃபார்முலா மெத்தட் இருக்காமா. அவர் இன்னொரு விஷயத்த சொன்னாருங்க. அவர் வந்து பயந்தார். என்னன்னா அவருடைய ஃபார்முலா ஆரம்பித்து வேற அவங்களாம் அந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸை டெவலப் பண்ணி முன்னிலையில் வந்துடுவாங்களான்னு ஒரு பயந்தாரம்மா. ஆனால் அந்த மாதிரி ஆரம்பித்தவங்க எல்லாருமே சைலண்ட்டாக மூட்டை கட்டின்னு ஓடி போயிட்டாங்களாம்மா. அவங்கள அப்பயே பாதியில் முடிச்சு விட்டாங்களாம்மா அப்படின்னு நம்ம எம்டி சார் சொன்னார். அவர் இன்னொரு விஷயத்த சொன்னாருங்க. நீங்கள் எல்லாம் யூடியூப்லேயே பேசுகிறீங்களே, என்னடா அவருடைய ஃபார்முலா கற்றுக்கிட்டு வேற எவனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களான்னு சொல்லிட்டு அவர் பயந்தாராம்மா. ஆனால் யாருமே அவருடைய ஃபார்முலா புரிஞ்சிக்கலையாம்மா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நண்பா. ஸோ காலம் போக போக இந்த ஆப்பை பற்றி வேறு லெவலில் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஆல்ரெடி பாதி பேருக்கு தெரியும் நண்பா. ஸோ நிறைய யூடியூப்ஸ் பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கிட்டே சொல்லலை. என்னடா பாசிட்டிவ் போட்டால் இந்த கம்பெனி வந்து உண்மைதான்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து பெரிய யூடியூபர்ஸ் கூட நிறைய விஷயத்தை சொல்லலை. ஏன்னா நெகட்டிவாக போட்டதோ அவங்க தான் பார்க்குறாங்களாமே. அதனால் சப்ஸ்கிரைபருக்கு ஏற்ற மாதிரி நெகட்டிவாக பேசிட்டாருங்க. ஸோ ஓகே நண்பா, உங்ககிட்ட நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணேன். ஸோ போக நிறைய விஷயத்த நீங்கள் பேசுங்க நண்பா. ஸோ ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை. நண்பா பாய்.